இப்போ நடவு செய்யறதுக்கு முன்னாடி மண்ணெல்லாம் எப்படி நீங்கள் உழவு செய்கிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். தண்ணி எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? நாங்கள் மருந்து அடிக்காத போட்டாங்க எங்களுக்கு தோட்டம் நல்லா இருக்குது. சம்மங்கியில் இது என்ன ரகம் போட்டிருக்கீங்க? சம்மங்கியில் வெள்ளைப்பூச்சி பற்றி சொன்னீங்க. கால சூழ்நிலை மாற்றத்துக்கு ஏற்ப இது வந்து லாபம் கொடுக்குதுங்களா? 2 பெட்டு 3 பெட்டு மகசூல் வரும், பூ குறைஞ்சிக்கும். விவசாய தோழர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம குமார் ஐயாவுடைய தோட்டத்தில் தான் இருக்கோம். ஐயா பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருஷமாக சம்மங்கி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐயா என்னென்ன முறைகள்லாம் கையாண்டு விவசாயம் செஞ்சிட்ருக்காரு, அவருடைய விவசாயத்தில் எந்த அளவுக்கு லாபம் ஈட்டியிருக்காரு அப்படிங்கிறத பற்றின நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்கய்யா, உங்கள் பேர் சொல்லுங்கள். எம் குமாருங்க. பத்திரிட்டலி திப்பிடலி பஞ்சாயத்து, தருமபுரி மாவட்டம். சரிங்க. இப்போ வந்து சம்மங்கி எத்தனை வருஷமாக நீங்கள் விவசாயம் செஞ்சிட்ருக்கீங்க? 5 வருஷமாக சேரங்க வந்தேன். 15 வருஷமா. இப்போ நடவு செய்கிறதுக்கு முன்னாடி மண்ணெல்லாம் எப்படி நீங்கள் உழவு செய்கிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். வெறும் கொட்டியே ஒரு 5 கலப்பில் வந்து 4 சால் ஓட்டலாம். இல்லை அதிகமாக இருந்தாலும் 5 சால் 6 சால் கூட ஓட்டலாம். உரம் ஓட்ட வைக்க நல்லா பயிர் நல்லா பிடிக்கும். கிழங்கு வந்து வெட்டின்னு வந்து ஒரு முட்டை போட்டு அந்த நாறு வேரெல்லாம் பிச்சு போட்டுடணும். சொத்தில் இருந்து வைக்கலாம். மருந்துக்கு தனியாக விற்கிது. நலசையும் நல்லா நிலைக்காமல் நல்லா. கிழங்கையே நம்ம நினச்சி கூட மருந்து கடையில் இருக்குது, அவரை விற்கிறாங்க. வாங்கினது வந்து தண்ணியில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு டம்மில் ஊற்றி கிழங்கால் கொட்டி நிலசையும் நட்டால் அது சொத்தில் இல்லாத கொஞ்சம் பயிர் சீக்கிரம் முளைச்சி வரும். நல்லா சீக்கிரமாக வளர்ச்சி சொத்தில் எல்லாரும் நல்லா வளர்ச்சி வரும். சரிங்க. இல்லை வாங்கி போகிறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் அப்படியும் நல்லா சொத்தில் கிழங்கும் நல்லா வந்தேன். சரிங்க. அதே வந்து கிழங்கு வந்து ஜானுக்கு ஒன்று நல்லா, ஒரு அடிக்கு ஒன்று நல்லா, பெட்டு போட்டு நல்லா. சரிங்க. நீங்கள் என்ன நடவு முறை பண்ணியிருக்கீங்க? நாங்கள் பெட்டு போட்டு நட்டுக்கிறோங்க. பெட்டு போட்டனால வந்து செடி பக்கம் வரனால மகசூல் கொஞ்சம் அதிகமாக வரும். பூ 1 அடிக்கு தொலைவான நட்டுங்களா கொஞ்சம் மகசூல் கொஞ்சம் கம்மி. அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கும். பூ வந்து அதிகமாக மகசூல் வந்து அதிகமாக வரும். நம்ம தொலைவா நட பூ கம்மி வரும். அதே வந்து இப்போ 1 அடிக்கு நடுறது வந்து 3/4 அடிக்கு 3/4 நட்டங்கள் வச்சுக்கா பூ வந்து மகசூல் அதிகமாக கிடையாது. இடைவெளி எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். இடைவெளி பக்கம் நெருங்கி நடணும். தொலைவா நட்டங்களா கேப் அதிகமாக போயிடும். சரிங்க. அப்போ வந்து மகசூல் கம்மி. அதே வந்து 3/4 அடிக்கு நட்டங்களா மகசூல் கொஞ்சம் அதிகம் வரும். அதிகமாக சேர்ந்து கிடைக்கும். வளர்ச்சி உரங்கள் வேற ஏதாவது கொடுக்குறீங்களா? அதுக்கப்புறம் நடவு தண்ணி வந்து நல்லா விட்டாங்களா அதே உரங்க. ருஜி இல்லைன்னா உரம் போடலாம். இதான் ஏற்கனவே நம்ம வெறும் கொட்டுங்கள்ல. வெறும் கொட்டினால வந்து நம்ம உரம் தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. ஒரு 6 மாதமோ 1 வருஷம் கழிச்சு கூட உரம் போடலாம். சரிங்க. உரம் போட தேவையில்லை. ருஜி இல்லைன்னா உரம் போடலாம். சரிங்க. வெறும் கொட்டியும் போடலாம். அதனால் வந்து பயிர் வந்து நல்லா வந்து ஒரே 3 மாதத்துல பூ ஸ்டார்ட் ஆகிடும். 3 மாதத்துல நமக்கு கிடைச்சிருது. 3 மாதத்துலேருந்து ஒரு ஏக்கராக்கு வந்து ஒரு 12 மூட்டை பிடிக்கும். 12 மூட்டை. பெட்டு போட ஒரு 15 மூட்டை பிடிக்கும். பெட்டு போட்டு நட்டால் அது நெய்க்கு நட்டுறங்க இல்லையா? அதனால் இன்னொரு 3 மூட்டை 4 மூட்டை சேர்ந்து பிடிக்கும். தொலைவா நட்டங்கள் 10 மூட்டை கூட போதும். சரிங்க. உங்களால் லாபம் கிடைக்குது. பெட்டு போட்டு நம்ம பெட்டு போட்டால் நல்லா லாபம் வரும். மகசூல் வந்து பில்லு களையும் கொஞ்சம் கம்மியாக வரும். தண்ணி எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? தண்ணி வந்து சொட்டு பேர் சிறுங்கு போட்டுருங்க. கால்களை பாசங்களா தண்ணி சீக்கிரம் இழுத்துக்கும், உரைக்காது. அது வெள்ளைப்பூச்சி உட்காந்துக்கும். இந்த கால் போட்டு நட்டுக்கலாம், வெள்ளைப்பூச்சி உட்காந்துக்கும். சரிங்க. இந்த ஸ்பிரிங் போட்டுக்கலாம். வெள்ளைப்பூச்சி தண்ணி மழை பெய்யுற மாதிரி பெய்யுது இல்லையா? அதனால வந்து வெள்ளைப்பூச்சி நோவு எதுவுமே உட்காராது. நோய் தடுப்பு இதாகவும் அது செயல்படுது. அந்த தண்ணி ஒன்று விட்டால் அந்த வெள்ளைப்பூச்சி வந்து உட்காராது. நோய் எந்த இதுக்கெல்லாம் மருந்து எந்த மருந்துமே தேவையில்லை. செலவு பண்ணி வேஸ்ட் அடிக்கிறது வேஸ்ட்டு. நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் தோட்டம் மருந்து அடித்தாங்க. அவெல்லாம் தோட்டம் போச்சு. நாங்கள் மருந்து அடிக்காத போட்டாங்க எங்களுக்கு தோட்டம் நல்லா இருக்குது. தண்ணி இருந்தால் டெய்லியும் விடலாம். சாயங்காலத்தில் ஒரு 10 நிமிஷம் டெய்லி விட்டுக்கலாம். இந்த பூ தண்ணியில் வந்துச்சுன்னா வெயிட் வரும். சாயங்காலத்தில் விட்டாங்களாம், காலையில் விட்டாங்களா வெயிட் இந்த அடிக்கிற வெயில் வந்து தண்ணி இழுத்துடும். காலையில் விடை கொஞ்சம் கம்மியாக வரும். தினமுமே தண்ணி கொடுக்கணும். தண்ணி இருந்தால் டெய்லி கொடுக்கலாம். தண்ணி இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கலாம். அந்த மாதிரி டெய்லி நல்லா தண்ணி வந்து பூமியில் வந்து சம்மைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்லா வைக்கணும். சரிங்க. தண்ணி ஊற்றா நல்லா மகசூல் நல்லா தோட்டம் போகாது. களையும் அதே மாதிரி களையெல்லாம் தோட்டம் வச்சுக்கலாம். களை வச்சிக்கலாம். 6 மாதம் தோட்டம் அழிஞ்சு போயிடும். களை எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம களை இருந்தால் எடுக்கலாம், இல்லை விட்டலாம். களை வரும்போது கொத்திக்கலாம். மாதம் ஒரு கொத்து கொத்தலாம். இல்லை மருந்து இப்போ வந்துக்குது, மருந்து அடிச்சிக்கலாம். பசருக்கு தனியாக வந்துக்குது, பில்லுங்க தனியாக வந்துக்குது, கோரைக்கும் தனியாக வந்துக்குது. அதுக்கு தனி தெரியும். அதுக்கு நல்லா சேர்ந்து ஒன்றும் சாவாது. கோரைக்கு தண்ணி அடிக்கலாம், பசருக்கும் தண்ணி அடிக்கலாம், பில்லுங்க தண்ணி அடிக்கலாம். தனியாக வாங்கிட்டு வந்து அடிச்சிடுறீங்க. ஆமாம், தனி அதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரே மருந்து அடிச்சு கேட்காது. கோரைக்கு, பசரைக்கு, பில்லுக்கு அடிக்கலாம். மாதத்துக்கு பில்லு அதிகமாக தான் மாதத்துக்கு ஒன்று அடிக்கலாம், இல்லை 2 மாதத்துக்கு கூட அடிக்கலாம். ஊற்றி தண்ணி விட்டால் தான் அந்த மருந்து கேட்கும். ஈரத்தில் அடிக்கலாம். சரி, ஈரத்தில் அடித்தாதான் மருந்து நல்லா கேட்கும். பில்லு சாகும். சரி, அப்போ 6 மாதம் பார்த்தா மருந்து வந்துக்குது. அதுக்கு நல்லா வரல.
சரிங்க. ஆள் இருந்தால் ஆள் வச்சு கொத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் வச்சு கொடுத்தா கூலி கொஞ்சம் அதிகமாகும். ஆ இது மருந்து அடிச்சிக்கலாம், நமக்கு செலவு கம்மி இல்லாத எப்படி மருந்து அடிச்சு போயிடும். நல்லா பராமரிப்பானா 3 வருஷம் 2 வருஷம், இல்லைன்னா தோட்டம் பராமரிப்பானா 6 மாதத்துல போட்டு தோட்டம் போயிடும். சம்மங்கியில் இது என்ன ரகம் போட்டிருக்கீங்க? இது வந்து நாட்டுல செகண்டு. ம் ஃபஸ்ட்டு நாடு ஒன்று இருக்குது, இது செகண்டு கால்டு. ஹைபிரிட்னு ஒன்று இருக்குது. ஹைபிரிட் பெரிய பூவாக தான், இது இவ்வளோ பூ போட்டாவே 1 கிலோ வந்துடும். நாட்டு பூ கொஞ்சம் சேர்ந்து அது விலை கொஞ்சம் அதிகம். நாட்டு பூனா என்ன சைஸில் வருங்க? நாட்டு பூனா இவ்வளோ சைஸ் தான் வரும், ஆ இவ்வளோ தான் வரும். சரிங்க. இது இந்த தரம்னா இது ஒன்று கொஞ்சம் பெருசாக வரும். இது கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ நாங்கள் அடிக்கிற பூ இது. ஆ அது கிழங்கு அதிக ரேட் அதிகம். மவுசில் போட்டாலும் இடம் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும், பூ அதுக்கு ஈக்குவல் அடிச்சிடும். சரிங்க. ஆனால் அது 10 ரூபா சேர்ந்து தான் விற்குது, 10 ரூபா கம்மியாக விற்குது. அதனால இது பரவாயில்ல, இது நல்ல மவுசில் நல்ல மகசூல் கிடைக்குது, லாபம் கிடைக்குது. லாபம். ஆனால் ஹைபிரிட் போட்டோம்னா சீக்கிரம் மவுசில் வருது, சீக்கிரம் குறைஞ்சி நின்று போயிடுது. சரிங்க. இது நல்லா எப்பவுமே வந்து விவசாயத்துக்கு நல்லா பரவாயில்ல வந்து. சரிங்க. சம்மங்கியில் வெள்ளைப்பூச்சி பற்றி சொன்னீங்க, வேறு ஏதாவது பூச்சிக்கு தாக்கோ இல்லை நோய் ஏதாவது இருக்குங்களா? வெள்ளைப்பூச்சி ஒன்று தான் போகுது, மீதி எந்த பூச்சி உட்காரதில்ல. எது உட்காரு? வெள்ளை ஒன்று தான் கீழே அடியில் பயிர்க்குள்ளே உட்காருது. ஆ அது எந்த மருந்து அடிச்சாலும் உள்ள போய் மண்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது எந்த மருந்து அடித்தாலும் கேட்காது வெள்ளைப்பூச்சி. இந்த தண்ணியை தவிர, இந்த ஸ்பிருங்கை தவிர ம் மீதி எந்த பூச்சி அடித்தாலும் போகாது. இது 3 வருஷத்துக்கு நமக்கு வந்து நல்ல லாபம் கொடுக்குதா சொன்னீங்க. கால சூழ்நிலை மாற்றத்துக்கு ஏற்ப இது வந்து லாபம் கொடுக்குதுங்களா? அதாவது வெயில் காலத்தில் அதிகமாகவும் மழை காலத்தில் அப்படி ஏதாவது இருக்குதுங்களா? தண்ணி இருந்தால் சரிங்க, அது எப்போனாலும் காசுங்க. எப்போனாலுமே நமக்கு தண்ணி ஒரே லாபமாக சீராக கொடுக்குது. சீராக வந்து ஆவரேஜ் வந்து ஆ ஒரு 40 ரூபா 50 ரூபா. சீசனில் 10 ஆவரேஜ் 70 ரூபா 100 ரூபாய்க்கு வந்துடுது, கிலோவுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்க. சீசன் ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு போது ஆவரேஜ் 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வருது. காலையில் ஒரு 6 மணிக்கு வருவாங்க, 7 7:30 டைம் அடிச்சிருவாங்க. அப்புறம் நல்லா சுறுசுறுப்பாங்க. கொஞ்சம் வயசானவங்க வந்து கொஞ்சம் இட்டில் கூட வந்து ஓடிக்கிறாங்க வந்து. சரிங்க. 15 வருஷமாக தொடர்ந்து சம்மங்கி பண்ணுறதா சொன்னீங்க. இந்த 15 வருஷமாக வந்து எப்படி மாற்று பயிராக செய்கிறீங்களா இல்லை தொடர்ந்து சம்மங்கி? கைன் அதிகமாக இருந்துச்சுன்னா மொத்தம் மாற்றி மாற்றி வைக்குவாங்க. ஆ அதில் ஒரு 2 வருஷம் பயிச்சுட்டு அப்போ இப்போ இதில் இருந்துக்குவாங்க. கைன் இல்லாதவங்க வந்து ஓடிச்சிட்டு 1 வருஷம் விட்டுட்டு கேப் விட்டு கூட நடுறாங்க. நம்மளுக்கு கைன் கொஞ்சம் ஒரு 2 ரகம் இருக்குது. அதனால் மாற்றி அதில் ஒரு 2 வருஷமாக இப்படி மாற்றி 2 வருஷம் மாற்றி நடவு செஞ்சுக்கிறீங்க. செஞ்சுக்கிறேங்க. அதுக்குள்ளே இந்த கயிறு கொட்டி வெறும் கொட்டி உழவு ஓட்டி ரெடி வச்சுக்கிறேங்க. இல்லை நம்ம உட்காசல் தட்டு மாட்டுக்கு நடுவோங்க, இல்லைன்னா சோல் பயிர் எடுத்து கூட ஓட்டி கூட அப்படியே கூட நட்டலாம். இப்போ கிழங்கு எப்படி நீங்கள் வாங்கிட்டு வரீங்களா இல்லை இந்த கிழங்கு? ஃபஸ்ட்டு வாங்கி தான் நட்டங்க மூட்டை 1000 ரூபா. ஆ 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ கிழங்கு அதிகமாக வந்து 70 80 கூட கொடுக்குறாங்க. சரிங்க. அது வாங்கி வந்து சொத்து இல்லாத பிரித்து ஆள் விட்டு கவுர் பிடிச்சி நட்டுறாங்க. இல்லை பெட் போட்டு நட்டுறாங்க, பெட் போட்டு நட்டுறாங்க சில பேர் வந்து. சரிங்க. அடுத்தடுத்து நடவு செய்யும்போது இதே கிழங்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமாம், 3 வருஷம் விட்டு கிழங்கு தான் நல்லா மொத்த கிழங்கு. எல்சா 6 மாதம் கிழங்கெல்லாம் ஏற்றுக்காது, சரிங்க. மவுசில் வராது. ஆ 2 வருஷம் கிழங்கு நட்டால் மட்டும் தான் மவுசில் வரும். இப்போ 6 மாதம் இப்போ கிழங்குதே எங்கிட்ட சொல்லி வாங்கி வந்து 6 மாதம் கிழங்கு கூட கொடுத்துருவாங்க. அது வாங்கி நட்டுங்களா தரம் வராது. சரிங்க. நல்லா முத்தன் கிழங்கு நட்டால் மட்டும்தான் மவுசில் நல்லா வரும். நல்லா விளைச்சல் அடைஞ்ச கிழங்கா இருந்தால் தான் நல்லா பூக்கள் பார்த்து வாங்கிட்டு வாங்குறவங்க வந்து பார்த்து வாங்கிட்டு வரணும். இனிமேல் தோட்டம் இருக்குதா பார்க்க போகிற வராங்க இல்லையா, இது மாதிரி அறுக்கு தோட்டம் நின்று போய் இவங்க 8 வருஷம் நின்றுக்கிறோம், அது மாதிரி ஆளுங்கிட்ட பார்த்து போய் வாங்கிட்டு வரணும். இப்போ சம்மங்கி பொறுத்த வரைக்கும் தினமும் நம்ம பறிக்கலாம், பூ இருக்கலாங்களா இல்லை ஒரு நாள் விட்டு அப்படி பண்ணலாம்? டெய்லியுமே தான் இருக்கிறோம். ஒரு நாள் விட்டாலும் அது மறந்து போய் அதை 2 நாளைக்கு வேஸ்ட். அது டெய்லி அறுத்தாலும் மல்லிப்பூவும் அறுத்தாங்கன்னா இதுதான் டெய்லியுமே அறுத்தாகணும். இது என்ன நேரத்தில் அறுப்பு இருக்கிறீங்க? அதான் ஆளுங்க சுறுசுறுப்பாக இருந்தால் வெடிஞ்சு வந்து அறுக்கலாம். கொஞ்சம் வயசானவங்களானா 3 மணிக்கு வந்து அறுக்கலாம். பூ எல்லாம் அவங்களுக்கு முள்ளாத பெருக்க முடியும், அவங்களால முடியாது, வயசான முடியாது இல்லையா, அவங்க கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்க. நல்லா வயசு பிள்ளைங்க இருக்கிறவங்க வந்து நம்ம வெடிச்சு கூட வந்து அறுக்கலாம். சரிங்க. நல்லா பூ மலர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது அறுக்குறீங்களா இல்லை கொஞ்சம் காயாக இருக்கும்? காய்க்கும் போது தான் இருக்கலாம். இது மலர் இருந்தால் 2 நாளைக்கு தான் மலரும். இது நேற்று பூ. அப்படிங்களா? எண்ணெய்த்து பூ வந்து கொஞ்சம் காயாக இருக்கும், சாயங்காலம் மலராது, 2ஆவது நாள் தான் மலரும். காயாக இருக்கும்போதே நம்ம அறுவடை பண்ணி இது பண்ணாதான் ஏற்றுமதிக்கு கரெக்டாக இருக்கும். அங்கே போய் மாலை கட்டி அவங்க வந்து விற்கிறதுக்கு சௌகரியமாக வந்து. ஓ சரிங்க. இங்கே வராங்க, டெய்லி வந்து எடுத்து போகிறாங்க. நாங்கள் எங்கேயும் திரும்பி போகிற வேலையெல்லாம் இல்லை, போகிறாங்க. மாதத்துக்கு தவிர சம்பளம் கரெக்டாக பில் கொண்டு 5ஆம் தேதி தான் பில் ஒன்று கொடுத்துட்றாங்க. சரிங்க. இது நாட்டு ரகம்னு சொன்னீங்க, இதோடைய வாசம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? வாசனை நல்லா. நைட்டில் வந்து வாசம், பகலில் வந்து வாசனை வருது. நைட்டில் வந்து நல்லா கப்பு இருக்குது இல்லையா, நைட்டில் நல்லா வாசனை வரும் வந்து. சந்தையில் நல்லா வரவேற்பு இருக்கு. நல்லா வாசனை நல்லா வருது வந்து. இப்போ அறுவடை செஞ்சதுக்கப்புறம் எப்படி வியாபாரிகள் நம்மகிட்டே வந்து எடுத்துக்கிறாங்களா இல்லை நீங்கள் நேரடியாக? நாங்கள் எடுத்து போய் போட முடியாதவங்க வந்து அவங்க கடை வச்சுக்கிறாங்க. உள்ளூர் வியாபாரிகளேவங்களா? அங்கே தருமில் ஒரு ஆள் கடை வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து ஆள் விட்டு இவங்களுக்கு ஒரு % அவங்களுக்கு ஒரு % கமிஷன். சரிங்க. 2 பேர் பிரித்து எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு 10%, 110% எடுத்துக்கிறாங்க. 2 பேர் அவங்க வந்து பிரித்து எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து தூக்குலியே 3 ரூபா எடுத்துக்கிறாங்க. போட்டு இவங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு பில் கொடுத்துட்றாங்க. 5ஆம் தேதி 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி பில் கொடுத்துட்றாங்க. இப்போ 3 வருஷத்துக்கான பயிருன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது 3 வருஷத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்குதுங்களா? அந்த லாபம். ஆனால் ஒரே மாதிரி மவுசில் வராது. 2 பெட்டு 3 பெட்டு மவுசில் வரும், பூ குறைஞ்சிக்கும். இப்போ 60 கிலோ இருக்குன்னா 60 கிலோ இருக்காது. திடீர்னு 20 கிலோ வரலாம், 10 கிலோ வரலாம். திரும்ப நம்ம பயிர் போட்டு உரங்கிறது போட்டு ரெடி பண்ணலாம்.
திரும்ப ஒரு 2 மாதத்துக்கு திரும்ப பூ வந்து மகசூல் அதிகமாக வந்துடும். இப்போ இது 3 வருஷம்னா இது எத்தனை நாள் நமக்கு பூ கிடைக்குதுங்க? முதல் பூ எத்தனை நாள்? முதல்ல பூனா ஒரு 3 மாதத்துல ஸ்டார்ட் ஆயிரும். பலாசனா அங்கங்கே ஒன்று ஒரே மட்டும் வராது. இங்கே ஒரு பூ அங்கே ஒரு பூ அங்கே ஒரு பூ பலாசனா வரும். இப்போ ஒரு ஏக்கரை போட்டோம்னா 3 மாதம் விட்டோம்னா ஒரு 2 கிலோ தான் ஸ்டார்ட் ஆகும். 2 ஆரம்பத்தில் குறைவாக ஸ்டார்ட் ஆகி தான் அப்படியே அப்படியே 2 கிலோலேருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகிக்கும். இப்போ அடிக்கடிக்கு போட்டு அப்படி வந்து இருக்கிறது கிழங்கு வந்து இல்லையா, அதனால் வந்து இப்படி 3/4 அடிக்கு நடலாம், இப்படி 3/4 அடிக்கு நடலாம், இல்லை முடிஞ்சால் ஒரு அடிக்கு கூட நடலாம். ஒரு அடிக்கு நடும்போது இப்போ மகசூல் அதிகமாக வரும். இல்லை அதெல்லாம் காலை அதிகமாக விட்டங்களா கொஞ்சம் மகசூல் கம்மியாக வரும். இதே இன்னும் கொஞ்சம் நெருக்கி நட்டுங்களா இன்னும் கொஞ்சம் பூ அதிகமாக சேர்ந்து வரும். மழைக்காலங்களில் சிரமங்கள் எதுவும் இல்லைங்களா பூ பறிக்கிறதுக்கு அந்த மாதிரி? அதான் முன்னே நல்லா மழை காலத்துல மேலே நல்லா அடுத்தாகணும். எப்படினாலும் அந்த பூ வந்து 8 7:30 அடுத்து கொடுத்தாகணும். மழையில் வந்தால் கூட ஒரு பரத கதை போட்டிங்கன்னா அடுத்து பூ அதனால எதுவும் சேதாரம் ஆகிறது இல்லை. வெயிட் எங்களுக்கு வந்து சேர்ந்து வரும். 1 கிலோ சேர்ந்து உங்களுக்கு அது லாபம் தான். மழை காலங்களை பொறுத்த மழை காலத்தில் வந்து இப்போ வெயில் காலத்தில் வந்து 10 கிலோ வருதுன்னா மழை காலத்தில் இன்னும் ஒரு 5 கிலோ சேர்ந்து வரும் எங்களுக்கு. சேர்ந்து வரும். ஆமாம், வெயிட்டும் உங்களுக்கு சேர்ந்து வரும். இப்போ இந்த செடியில் வந்து பூ மாண்டுருச்சு அப்படின்னா இந்த செடி என்ன பண்ணுவீங்க? எப்போ பூக்கும் போது அறுத்துறீங்களா இல்லை எல்லாம் கடைசியாக தான் இருப்பீங்க? பூ வந்து அறுவடை ஆகிப்போங்க. கொஞ்சம் தாள் அதிகமாக வரும்போது தான் இருக்கும். 1 2 எல்லாம் அறுவடை அப்படி விட்டுருவோங்க. சரிங்க. கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னு வச்சுக்க அடுத்தது மாட்டுக்கு போட்டுருவோங்க. அப்பப்போவே அறுத்துருவீங்க? அப்பப்போ இல்லை, தாள் அதிகமாக தான் அறுத்து போட்டுருங்க. தாள் கம்மியாச்சுன்னா ஒரு வாரம் விட்டு சேர்ந்த பிறகு அப்படி அறுத்து போடுவோங்க. அது அறுத்து போட்டால் தான் அடுத்து இது பூ நல்லா துளுத்து வரும். ஐயா, இவ்வளோ நேரம் சம்மங்கி விவசாயம் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. கண்டிப்பாக விவசாயிகளுக்கும் பிரயோஜனமாக இருக்குங்க. இந்த உங்களுடைய விவசாய முறைகள்லாம் நல்லா செழித்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. இவ்வளவு நேரம் சம்மங்கி விவசாயத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். விவசாயம் எப்படி பண்ணணும், நடவு செய்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.